ஹாய், வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப சூப்பராக இருக்கேன். சம்மர் 90 டே வெயிட் லாஸ் சேலஞ்ச் மார்ச் 1 ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதோட ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோக்கு கடைசியில் கொடுக்குறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்ன உங்கள் எல்லார்கிட்டையும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லாரும் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா நம்ம ஆரோக்கியமாக இருந்தால் தான் நம்ம குடும்பமும் ஆரோக்கியமாக இருக்கும். ஆனால் நிறைய பேர் தவறு பண்ணக்கூடிய விஷயம் என்னவா இருக்குது தெரியுங்களா? ரொம்ப சீக்கிரமாக வெயிட் லாஸ் பண்ணணும். நமக்கு எது சீக்கிரமாக வெயிட் லாஸ் ஆகுதோ அதுக்கு எவ்வளோ பணம் செலவு பண்ணாலும் பரவாயில்ல, நம்மளோட உடல் எடை குறைக்கணும். ஆனால் எந்த விஷயத்தையும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு சிலர் நினைக்கிறது தான். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய பேர் இந்த பவுடர் சாப்பிட்டா சீக்கிரமாக வெயிட் குறையும், இந்த ஒரு எண்ணெயை எந்த இடத்துல சதைகள் அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல தேய்ச்சா அந்த சதைகள் சீக்கிரமாக குறைஞ்சிரும் அப்படின்னும் பொழுது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அப்போ நம்ம என்ன வேணா சாப்பிடலாம், சாப்பிட்டுட்டு இந்த பவுடரை கலக்கி குடிச்சிட்டோம் அப்படின்னா உடம்பு எடை குறைஞ்சிடும். நம்ம என்ன வேணா சாப்பிடலாம், அந்த ஆயில் எடுத்து சதை பகுதி எந்த இடத்துல அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல மசாஜ் பண்ணோம் அப்படின்னா சதை பகுதிகள் குறைஞ்சி வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அது ரொம்ப 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 தவறான விஷயம். அது மாதிரி பண்ணவே பண்ணாதீங்க. இப்போதான் ரீசெண்டாக ஒரு சின்ன பொண்ணு கூட இறந்து போயிட்டாங்க. உடல் எடையை குறைக்கிறேன்னு சொல்லிட்டு தேவையில்லாத பொருளை சாப்பிட்டு இறந்து போயிட்டாங்க. அவங்க குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்கும் பாருங்க. ஒரு 18 வயசு பொண்ணு எவ்வளோ கனவுகளோடு இருந்திருப்பாங்க. இந்த ஒரு உடல் எடை குறைக்கிறதுனால இன்னைக்கு ஒரு உயிரே போய் அந்த குடும்பம் அந்த பொண்ணை இழந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. எந்த ஒரு விஷயத்திலையும் அவசரப்படாதீங்க. 1க்கு 4 முறை நீங்க பொறுமையா யோசனை பண்ணி பாருங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஆயின்மெண்ட்டோ இல்லை ஒரு ஆயிலோ இல்லை ஒரு ஜெல்லோ நீங்க சதை இருக்கக்கூடிய அந்த பகுதிகளை தேய்ச்சிங்கன்னா அந்த சதை குறையுது அப்படின்னா அப்போ அதில் கொடுக்கக்கூடிய மருந்துகள் எது மாதிரி இருக்கும்? இப்போ உங்களுக்கு குறையிற மாதிரி தெரியும். ஃபியூச்சரில் உங்களுக்கு ஸ்கின் கேன்சர் வரது கூட வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பின்னாடி வரது கூட ஒரு சிலருக்கு இருக்கலாம். ஆனால் அப்பப்பவே சைடு எஃபெக்ட் இருக்கக்கூடிய மருந்துகள் நிறைய இருக்கலாம். அதனால தயவு செஞ்சு மாத்திரையாகவோ பொடியாகவோ ஆயிலாகவோ ஜெல்லாகவோ வாங்கி உங்களோட உடல் எடையை குறைக்கிறேன் அப்படின்னு ஒரு தப்பான விஷயத்த சூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. ஒரு சிஸ்டர் என்கிட்ட வெயிட் லாஸ் பண்ணும்பொழுது அவங்க ஷேர் பண்ண விஷயத்த உங்களோட ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவங்க ஃபர்ஸ்ட் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது ஓவர் வெயிட்டாக இருந்திருக்காங்க. அவங்க மனசுக்குள்ள என்ன ஆசை அப்படின்னா சீக்கிரமாக வெயிட் லாஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் அவங்க நல்லா சாப்பிட்டு வளர்ந்தவங்க. ஆனால் இந்த சாப்பாடை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னும் பொழுது ரொம்ப கஷ்டம். இந்த சாப்பாடெலாம் கண்ட்ரோல் பண்ணாமல் எக்ஸசைஸ்லாம் இல்லாமல் எப்படி வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் நிறைய இடங்களை சர்ச் பண்ணியிருக்காங்க. அப்போது ஒரு இடத்துல என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு பவுடர், இந்த பவுடரை நீங்கள் காலையில் நைட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறமா தண்ணியில் கலந்து குடிச்சிங்க அப்படின்னா உங்களோட வெயிட் லாஸ் அப்படின்றது ரொம்ப ஈஸியாக நடக்கும் அப்படின்னு சொன்ன உடனே இவங்க என்ன நினச்சாங்கன்னா, ஆஹா நமக்கு ஏற்ற மாதிரி இருக்குது, நம்ம எக்ஸசைஸ் பண்ண வேணாம், சாப்பிட்ற ஃபுட்டை கம்மி பண்ண வேணாம், இருந்தாலும் நமக்கு உடம்பு எடை குறையுதுன்னா கண்டிப்பாக இந்த பவுடர் வாங்கி உபயோகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் மந்த் அந்த பவுடர் வாங்கியிருக்காங்க. பவுடரோட குவான்டிட்டி கம்மி தான், ஆனால் விலை அதிகம்தான். இருந்தாலும் பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருக்காங்க. ஒரே மாதத்தில் அவங்களுக்கு ஒரு 8 கிலோ வெயிட் நல்லாவே குறைஞ்சிருக்கு. ஒரே மாதத்தில் இவங்க ஃபுட் எதுவுமே கண்ட்ரோல் பண்ணாமல் எக்ஸசைஸ் பண்ணாமல் ஒரு மாதத்தில் 8 கிலோ குறைஞ்சிருக்கு. இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அடுத்த மாதமும் பார்த்தீங்கன்னா அந்த பவுடர் வாங்கி உபயோகப்படுத்திருக்காங்க. என்ன பவுடரோட விலை அதிகமாக இருக்குது, அந்த பவுடரோட அந்த பேக்கெட்டில் இந்த பவுடரில் என்னென்ன பொருட்கள்லாம் கலக்கி நாங்கள் இந்த பவுடரை தயார் பண்ணுறோம், அந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதை இவங்க பார்த்துட்டு இந்த பொருட்களை நம்மளே வீட்டில் வாங்கி செய்யலாமே, பவுடர் நம்மளே தயார் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இவங்க செஞ்சுருக்காங்க. அதாவது 3வது மாதம். இதை 3வது மாதம் இவங்களே தயார் பண்ணி சாப்பிடும் பொழுது வெளியேருந்து வாங்கி பயன்படுத்துனாங்க பார்த்தீங்களா, அதில் ஏற்பட்ட வெயிட் லாஸ் தான் அதிகம். ஆனால் இவங்க வீட்டில் அரைச்சு அந்த பவுடரை காலையில் நைட்டு குடிக்கும்பொழுது வெயிட் லாஸ் அப்படின்றது ரொம்ப கம்மியாக நடந்திருக்கு. இப்போவும் அவங்க டயட் எதுவும் ஃபாலோ பண்ணலை, எக்ஸசைஸும் எதுவும் பண்ணலை. இவங்க என்ன நினச்சிருக்காங்கன்னா, நம்ம ஏதோ ஒரு தப்பு பண்ணுறோம், அதனால தான் நமக்கு வெயிட் லாஸ் நடக்கல. ஆனால் அவங்க கிட்ட இருந்து வாங்கி சாப்பிடக்கூடிய அந்த பவுடர்னால மட்டும் தான் நமக்கு வெயிட் லாஸ் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அவங்க கிட்ட இருந்தே பவுடர் வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. மொத்தமாக ஒரு 6 மாதம் அவங்களோட ஐடியல் வெயிட்டும் வந்துட்டாங்க. அதுக்கப்புறமா அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இவங்க ஸ்டாப் பண்ண ஒரு மாதத்துலேயே நிறைய சைடு எஃபெக்ட், ஒரு சில சைடு எஃபெக்டை சொல்ல முடியாது. ஒரு சில சைடு எஃபெக்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்கின் ப்ராப்ளம், முடி கொட்டுது, இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரவே ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க. ஹாஸ்பிட்டலையும் பார்த்தீங்கன்னா டாக்டரால் சரியாக இது ஏன் இப்படி வந்துச்சு அப்படின்றத கண்டுபிடிக்க முடியல. ஸோ ஒவ்வொரு விஷயமா நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி டேப்லெட்லாம் எழுதி கொடுக்கும்போது இவங்க எந்த அளவுக்கு வெயிட் குறைஞ்சாங்களோ
அதே அளவு வெயிட் கெயினாகவும் ஆயிடுச்சு. இந்த பவுடர்லாம் சாப்பிட்றதுக்கு முன்ன இவங்களோட உடல் பருமன் அதிகமாக இருந்ததே தவிர்த்து மற்றபடி இவங்களுக்கு வேற உடம்புல எந்த ஒரு நோயுமே இல்லை. பிபி, சுகர், தைராய்டு அது மாதிரி எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஏன்னா சின்ன பொண்ணு தான் அவங்க. ஆனால் உடல் பருமன் அதிகமாக இருக்கறனால கிண்டல் பண்ணுறாங்களே, அதனால உடல் எடையை குறைக்கணும் அப்படின்றதுக்காக தான் அவங்க குறைக்க ஆரம்பிச்சாங்க. ஆனால் இப்போ ஒரு 6 மாதம் இது மாதிரி பவுடர் சாப்பிட்டதுனால நிறைய சைடு எஃபெக்ட், நிறைய வியாதிகள் அவங்க உடம்புல வர்றதுக்கான காரணமாயிடுச்சு. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அந்த கம்பெனிக்கு திரும்பவும் கால் பண்ணி நீங்கள் 6 மந்த்ஸ் சாப்பிட்டீங்கன்னா வெயிட் லாஸ் ஆகும்னு சொன்னீங்க, ஆயிடுச்சு. ஆனால் எனக்கு இது மாதிரி சைடு எஃபெக்ட்லாம் வந்துச்சு, திரும்பவும் நான் வெயிட் கெயின் ஆகிட்டேன், என்ன இது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக தான் பவுடர் பண்ணி கொடுக்குறோம். உங்களுக்கு ஆல்ரெடி உடம்புல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்திருக்கும், அதனால தான் இப்படி ஆகிருக்கு. இதை சரி பண்ணுறதுக்கும் இன்னும் ஒரு 6 மாதம் நீங்கள் பவுடர் வாங்கி சாப்பிட்டீங்கன்னா சரியாயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட உடனே இவங்களுக்கு கோவம் தான் அதிகமாக வந்திருக்கு. என்னோட ப்ராப்ளம் என்னன்றதை சொல்கிறேன், திரும்பவும் ஒரு 6 மாதம் நீங்கள் பவுடர் வாங்கி சாப்பிட சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு இருக்காங்க. டாக்டர் கிட்ட திரும்பவும் போய் கன்சல்ட் பண்ணும்போது டாக்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் ஹெல்த்தியாக நீங்கள் சமைச்சு சாப்பிட்ற மாதிரியே இருந்தால் உங்களோட உடல் எடையை குறைக்கணுமே தவிர்த்து டயட்லாம் இல்லாமல் எக்காரணத்தை கொண்டும் உடல் எடை குறைக்கிறது அப்படின்றது சாத்தியமே இல்லை அப்படின்னு தான் சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இப்போ நீங்கள் டயட் இருக்காதீங்க, ஏன்னா இப்போ நீங்கள் மெடிசன் சாப்பிட்றதுனால கண்டிப்பாக நீங்கள் ஆகாரங்கள் 3 வேளையும் எடுத்துக்கணும். அதனால் இப்போ டயட் இருக்காதீங்க, உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு அந்த விஷயங்களும் உங்களுக்கு சரியானதுக்கு அப்புறமா உடல் எடை குறைக்கிறத நீங்கள் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. இவங்க சாப்பிட்ட அந்த பொடியால் இவங்க ட்ரீட்மெண்ட் மட்டும் மொத்தம் 1.5 வருஷம் தொடர்ந்து எடுத்ததுக்கு அப்புறமா தான் அந்த சின்ன சின்ன விஷயங்கள், இன்னும் சொல்ல முடியாத ஒரு சில சைடு எஃபெக்ட் எல்லாமே அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக க்யூர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா தான் நம்மக்கிட்ட அவங்களோட வெயிட் லாஸ் சேலஞ்சில் ஜாயின் பண்ணாங்க. எப்பவுமே ஒரு விஷயம் நல்லா சொல்கிறேன், கேட்டுக்கோங்கம்மா. நீங்களா வீட்டில் அரைச்சு ஒரு ஜூஸாகவோ சமையலாகவோ செஞ்சு சாப்பிட்றது அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு விஷயம். வெயிட் லாஸ் அப்படின்றது அப்படி தான் நடக்கணுமே தவிர்த்து கடைகள்லேருந்து வாங்கிட்டு வந்துடுற மாத்திரைகளையோ இல்லைன்னா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டில் ஒரு பிரபலம் சொல்கிறாங்க, அவங்களே சொல்லிட்டாங்க நம்ம வாங்கி உபயோகப்படுத்தினா அவங்கள மாதிரியே நம்ம மாறிடுவோம் அப்படின்னு சொல்லி நம்பி ஒரு ஜெல்லை வாங்கி தடவுறதோ இல்லைன்னா ஒரு மிஷினை வயிற்றுல கட்டியோ கையில் கட்டியோ அதை அதிர விட்டு நம்மளோட உடல் எடையை குறைக்கலாம் அப்படின்ற ஒரு தப்பான முடிவை தயவு செஞ்சு யாருமே எடுக்காதீங்க, சரிங்களா? உங்களோட வெயிட் லாஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் எடுத்துக்கக்கூடிய உணவுகளை நீங்களே சமைச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். அது மார்னிங் ட்ரிங்காக இருந்தாலும் சரி, நைட் ட்ரிங்காக இருந்தாலும் சரி, ஒரு பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் எதுவாக இருந்தாலும் கடையிலேருந்து வாங்கிட்டு செஞ்சு சாப்பிட்றத விட நீங்களா சமைச்சு சாப்பிட்றதுனால தான் உங்களோட டயட்டை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியும். அதனால் இது மாதிரி விளம்பரங்களை பார்த்து ஒரு ஆயில் வாங்கி தடவுறேன், ஜெல்லை வாங்கி தடவுறேன், மாத்திரையை 2 போட்டுக்கிறேன், இல்லை பவுடரை தண்ணியில் கலந்து குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணீங்க அப்படின்னா உங்கள் உடம்ப நீங்களே கெடுத்துக்கிற மாதிரி ஆகிடும். அதாவது நம்ம காசில் நம்மளே வியாதிகளை கொண்டு வர மாதிரி ஆகிடும். தயவு செஞ்சு அது மாதிரி எப்பவுமே யாருமே பண்ணாதீங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரோட உடல் அமைப்பு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். உங்கள் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி, அதாவது உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உணவுகளை எடுத்துக்கிறது மூலியமாக தான் டயட்டை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியும். அதனால் தவறாக சீக்கிரமாக வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு முடிவுமே தயவு செஞ்சு நீங்கள் எடுக்காதீங்க. முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா, பிரபலங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு இதை வாங்கி சாப்பிடுங்க அதை வாங்கி சாப்பிடுங்கன்னு சொன்னீங்கன்னா அதை நம்பவே நம்பாதீங்க. கண்டிப்பாக அதை அவங்க பயன்படுத்திருக்கவே மாட்டாங்க. அவங்க பணத்துக்காக தான் அந்த விளம்பரத்தை நடிக்கவே வந்திருப்பாங்களே தவிர்த்து அதை பற்றி A to Z அவங்களுக்கு தெரியவே தெரியாது. ஆனால் அவங்க அதெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்ற நம்பி தான் நிறைய பேர் அதை வாங்கி நிறைய சைடு எஃபெக்டில் இன்னைக்கு அவஸ்தைப்பட்டுட்டு இருக்கீங்க. அது மாதிரி எப்பவுமே யாருமே நம்பாதீங்க, சரிங்களா? நீங்கள் 3 வேளையும் சாப்பிடலாம், ஆனால் எப்படி சாப்பிடணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. எது மாதிரி அளவு சாப்பிடணும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் உடல் எடை குறைய குறைய அதுக்கேற்ற மாதிரி ஒரு சின்ன சின்ன உடற்பயிற்சி செஞ்சீங்க அப்படின்னா உங்களோட பாடியும் நல்லா அழகாக ஃபிட் ஆகி ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இதுக்காக நீங்கள் அதிக செலவு பண்ணணுன்ற அவசியம் இல்லை. அன்றாடம் நம்ம வீட்டில் சமைச்சு சாப்பிடக்கூடிய பொருட்களே வச்சு உங்களோட உடல் எடையை ஈஸியாகவே நீங்கள் குறைக்கலாம். ஆனால் அதுக்கு முதல்ல பொறுமை அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா ஒரு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறமா யோசிக்கிறத விட முதலையே யோசனை பண்ணிட்டு நீங்கள் ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 2026 நம்மளோட வெயிட் லாஸ் சேலஞ்சு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது ஜனவரி 19ஆம் தேதி 19 டே வெயிட் லாஸ் சேலஞ்ச் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ரொம்ப சூப்பராக சிஸ்டர்ஸ்லாம் இப்போ அவங்களோட வெயிட் லாஸை பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த வெயிட் லாஸ் சேலஞ்ச் அப்படின்றது சம்மர் வெயிட் லாஸ் சேலஞ்ச் ஆரம்பிக்க போகிறோம் மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து.
மார்ச், ஏப்ரல், மே இந்த 3 மாசமும் உங்களோட வெயிட் லாஸ் ரொம்ப ஈஸியாக நடக்கும். ஆல்ரெடி நான் போன வருஷம் கூட சொல்லியிருப்பேன், இந்த சம்மரில் வெயிட் லாஸ் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப சூப்பரான விஷயம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம்மரில் வந்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்கள் சீக்கிரமாக செரிமானம் ஆகிடும். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த கெட்ட நீர் வெளியே வரதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால அதிக உடற்பயிற்சி செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. உடற்பயிற்சியே இல்லாமல் கூட இந்த வெயிட் லாஸ் அப்படின்றது ரொம்ப ஈஸியாக பண்ணலாம் சம்மர் டைமில். அப்போது இந்த சம்மரில் இந்த 90 days கரெக்டாக நீங்கள் டயட் ஃபுட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட வெயிட் லாஸ் அப்படின்றது ரொம்ப சூப்பராக நடக்கும். அதனால தான் மார்ச் 1ஆம் தேதி இந்த 90 day வெயிட் லாஸ் சேலஞ்ச், அதாவது சம்மர் 90 day வெயிட் லாஸ் சேலஞ்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பேர், வயசு, ஹைட்டு, வெயிட்டு டைப் பண்ணி அனுப்புங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது மெடிக்கல் இஷ்யூ இருக்கா, டேப்லெட் எதுக்காவது எடுத்துக்கிறீங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் எடுத்து இந்த சேலஞ்சில் கலந்துக்கிறது என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு கேட்டு நீங்களும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஹெல்த்தியாக ஈஸியாக உங்களோட உடல் எடையை குறைக்க. 90 day சேலஞ்சை பொறுத்த வரைக்கும் குரூப்பாகவே இருந்து உங்களோட வெயிட் லாஸை நீங்கள் பண்ண போகிறது கிடையாது. இண்டிவிஜுவலாக தான், தனித்தனியாக தான் உங்களோட வெயிட் லாஸ் அப்படின்றது நடக்க போகுது. ஏன்னா ஒரு சிலருக்கு இருக்கக்கூடிய அந்த மெடிக்கல் இஷ்யூ, டேப்லெட் எடுத்துக்கக்கூடிய விதங்கள் அப்படின்னும் போது அந்த ஃபுட் சார்ட் அப்படின்றது ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக வேறு படித்து தான் கொடுக்க போகிறோம். அதனால நீங்கள் குரூப்பாக இருந்து உங்களோட வெயிட் லாஸ் பண்ண முடியாது. இண்டிவிஜுவலாக தான் உங்களோட வெயிட் லாஸ் அப்படின்றது இந்த 90 daysல நடக்க போகுது. நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது நான் சொன்ன விஷயங்களெல்லாம் நீங்கள் யோசனை பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களோட வெயிட் லாஸ் சேலஞ்சை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. இன்றைக்கி நான் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபியூச்சரில் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உடனுக்குடனே கிடைக்கும். தேங்க்யூ.